சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருக்காரு. தொடர்ந்து 5 நாட்களாக திமுக தலைவர் ஸ்டாலின் மருத்துவமனையில் தான் இருந்துட்டு வராரு. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திட்டம் போட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு, அனுதாப ஓட்டு வாங்க நினைக்கிறாரு என தொடர்ந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது முதல்வர் ஸ்டாலின் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் செல்லாதது ஏன் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சிச்சிருக்காங்க. அதே போல் முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டை பற்றி சிந்திப்பதை விடவும் மோடியை பற்றியே அதிகம் சிந்திப்பதாக சொல்லியிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வராரு. இன்று இரவு தூத்துக்குடி வரும் பிரதமர் மோடி நாளை திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ரோடு ஷோ மூலமாக மக்களை சந்திக்கிறாரு. அதன் பின் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் விழாவான ஆடி திருவாதிரை நிறைவு விழாவில் பங்கேற்கிறாரு. இதனால் தமிழக பாஜகவினர் பரபரப்பாக இருக்கிறாங்க. பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக தூத்துக்குடி புறப்பட்டார். அதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னார்னா, வேற்றுமையில் ஒற்றுமையே நமது பெருமைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே சிலர் பிரிவினைவாதம் பேசுகிறாங்க, நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கிறாங்க. இங்கே பெரிய புராணம் தான் பேசப்பட வேண்டும், பெரியார் புராணம் அல்ல. சோழர்கள் ஆன்மீகத்தோடு சேர்த்து அதனால தான் காவி தமிழ் என்று சொல்கிறேன். சோழகங்கம் ஏரிக்கு முதல்வர் ஸ்டாலின் 12 கோடி ஒதுக்கியிருக்காரு. பிரதமர் மோடி வருகிறார் என்றவுடன் கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி முதல்வர் சிந்திக்கிறார். தமிழகத்தை பற்றி சிந்திப்பதை விடவும் மோடியை பற்றி அதிகமாக சிந்திச்சுட்டு வராரு முதல்வர் ஸ்டாலின். பாஜகவை பற்றி வீடு வீடா சென்று பேசுங்கள் என்று திமுகவினருக்கு ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்காரு. இன்று தொடங்கி வைக்க போகும் திட்டங்கள் பற்றியும் மக்களிடம் சொல்லுங்கள். அதே போல் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அமர்ந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் என்று முதல்வர் பேசுகிறாரு. அவர் அரசு மருத்துவமனையில் அமர்ந்து கொண்ட கூட உங்களுடன் ஸ்டாலின் என்று பேசலாம் தானே. மக்களுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஒரே மாதிரியான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது தானே நோக்கம். ஆனால் நரேந்திர மோடி அரசு மருத்துவமனையில் தான் தடுப்பூசி போட்டுக்கொண்டார் என்று தெரிவிச்சிருக்காங்க. மேலும் திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மக்களை முட்டாளாக்குகிறார். கரெக்டாக இந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கொண்டு அனுதாப ஓட்டு வாங்க பார்க்குறார் என தமிழிசை சவுந்தரராஜன் அவர் மீது குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.